Hi friends, welcome to our channel. நாம இப்போ ஒரு புது keychain மாடல் இல்லனா wall hanging இப்படி ஒரு இது நான் பண்ணி காண்பிக்க போறேன். இத பாருங்க இந்த மாடல் இப்படி பல பென்சிலை நம்ம பின்னி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்னு பின்னி பார்ப்போம். அதுக்கு தேவை நூல். நான் 3 கலர்ல போட்டு காண்பிக்க போறேன். ஊசி கட்டிங் பண்ண இன்னும் சின்ன ஊசி இந்த இது. அதுக்கு தேவையான நம்ம வைக்கணும்னா பாசிகள் கம் இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ நம்ம முதல்ல கிரீன்ல இதே போல ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல ஒரு நாட் போட்டு விடுங்க. நாட் போட்டுட்டு ஒரு செயின் 6 செயின் போடணும். 4 5 6 செயின் போட்டு ஃபர்ஸ்ட் சங்கிலிக்குள்ள போட்டு ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் செயின் இப்படி நம்ம 10 டைம்ஸ் இப்படி சுற்றி 10 டைம்ஸ் வந்து நம்ம சிங்கிள் crochet போடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சங்கிலியில நம்ம ஃபர்ஸ்ட் செயின்ல எடுத்தோம்ல அதுல போட்டு இப்படி ஒரு சின்ன ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க 2 சங்கிலி போட்டு டபுள் crochet 2 டபுள் crochet வச்சு இப்படி வந்து நம்ம 16 டைம்ஸ் டபுள் crochet. முடிச்சிடணும். ஒரு நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்து இதை பாருங்க இப்படி சின்ன இதாட்டு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிடணும். இப்படி இனிமேல் நம்ம இந்த ஒயிட் கலர் க்ரீம் கலர் நூல்ல ஜாயின் பண்ணி செயின் போட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் போட்டு பாருங்க 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 1 டைம்ஸ். நெக்ஸ்ட்
2 times. Next singly 2 times. பாருங்க, இதே நம்ம ஃபுல்லாக இதை ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும். இனிமேல் நம்ம இந்த கலர் ஜாயின் பண்ணுவோம். வந்து நம்ம இந்த சங்கிலிக்குள்ளே போட்டு பாருங்கள், இந்த இதாக இருக்குல்ல, இதில் நம்ம கீழே உள்ளதுக்கு போடக்கூடாது, இதில் போட்டு எடுத்து 2 சங்கிலி இன்னும் சேம் அதுக்குள்ளே போட்டு one பாருங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. 2 times. Three times. இப்படியே இருக்கணும் பாருங்கள். இப்படி ஒரு பாப்கார்ன் ஒரு சங்கிலி போட்டு இந்த பக்கம் போட்டு one time, two time, three time. இப்படி போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துடணும். one chain. இன்னும் போட்டு காணிச்சு போகிறேன். One, two, three times போட்டு one சங்கிலி இதே போல் இதுக்குள்ளே போட்டு one time, two time, three time. one சங்கிலி பாருங்க. இப்படி இன்னும் ஒன்று போட்டு காணிச்சுக்கா. இப்படி எடுத்து one time, two time, three time. இது பாப்கார்ன் செயினி பாப்கார்ன் ஸ்டிச். இப்படியே நம்ம எல்லா இடமும் இதை சுற்றி இதை போட்டு இதை போட்டு எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இப்படி ஏன்னா நம்ம எல்லா சங்கிலிக்குள்ளேயும் இதில் இது போட்டு இதில் சங்கிலிக்குள்ளே எடுத்துடலாம். one time, two time, three time போட்டு பாருங்க. நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போட்ட இது சங்கிலி உள்ள போட்டு நம்மளுக்கு ஒரு
ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு இந்த மாடல்லையும் சொல்லித்தர போகிறேன், இந்த மாடல்லையும் சொல்லித்தர போகிறேன். அதனால் இது வச்சுட்டு இனிமேல் இந்த ஸ்டிச்சு இந்த நூலை வச்சு ஆரம்பிச்ச போகிறேன். ஒரு பாருங்க, இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுக்கோல்ல, அதிலிருந்து எடுத்து ஒன் செயின் போட்டு சேம் இடத்துல ஒரு ஆஃப் டிசி, ஆஃப் டபுள் க்ரோஷே. பாருங்க, அடுத்த பாப்கார்ன் ஸ்டிச் இடையில் பாருங்க, பாருங்க இப்படி மேலே போட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்க, இந்த ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் இடையில் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு இடையில் இதை இப்படி போடணும். டூ டைம்ஸ் போடணும். இதுக்கு பேர் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு பாப்கார்ன் ஸ்டிச்சுக்குள்ளேயும் பாருங்க, இப்படியே நம்ம இதை பேக்கில் போட்டு கட்டி முடிச்சுக்கணும். பேக்கில் இருக்கும் பாருங்க, ஆஃப் டபுள் க்ரோஷே இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சுக்குள்ளே இப்படியே நம்ம சுற்றி ரவுண்டாக போட்டு விட்டுறணும். பாருங்க, முடிச்சுட்டு இது ஃபஸ்ட்டு டைமில் வந்து நம்ம 1 தான் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதிலேருந்து எடுத்து நம்ம 8, 9, 10 இது எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோவும் போட்டுவிடுங்க. போட்டு உள்ளே எடுத்து ஒரு சங்கிலி போட்டு பேக் சைடு இப்படி கொண்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி பாருங்கள், இப்படி பேக் சைடில் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி பேக் சைடு
நிறுத்துறிய மகா நான் இது மாதிரி இவ்வளோ கொஞ்சம் பின்னிக்கிட்டு பாருங்க இப்படி நம்மக்கிட்ட வந்துட்டோம் பேக் சைடு இப்படி எடுத்தாச்சுல சிங்கிள் க்ரோஷே பேக் சைடில் வந்து எடுத்துக்கணும் இன்னும் பேக் சைடில் வந்து இதை நீங்கள் நெருக்கமாகவும் போடலாம் இப்படி போட்டு பேக் சைடில் வந்து முடிச்சாச்சு 1 2 3 4 6 7 8 உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளவும் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து இதை மாதிரி நீங்கள் பாசி வச்சு எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் இப்படி 15 டைம்ஸ் இப்படி சுற்றி நம்ம இப்படி கிடச்சோம் இதில் ஒரு பாசியை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இதே போல் உங்களுக்கு எத்தனை வேணாலும் 2 இல்லைன்னா 3 வேணாலும் நம்ம இதில் மாட்டிடணும் மாட்டிக்க சின்னப்பா நேரம் இருக்கா ஒரு நிமிஷம் தான் அதை நடு சென்டரில் பார்த்து இப்படி இதை பின்னி இதில் நான் 3 போட்டிருக்கேன் இதில் நான் இப்போ அதில் வந்து 2 போட்டிருக்கேன் இதில் 3 நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ போட்டுடுங்க இதுலேயும் நீங்கள் இதே போல் ஏதாவது பாசி இல்லைன்னா இதை வச்சு இப்படி பண்ணி எடுத்து போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்